மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன் செட் எக்ஸாம் மிக விரைவாக நடக்க போகுது. மிக வேகமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிஎன் செட்டுக்காக படிக்கிற பெரும் பாடப்பகுதி அப்படியே பிஜிடிஆர்பிக்கும் வருது. ஸோ எதெல்லாம் பிஜிடிஆர்பிக்கும் வருதோ அதெல்லாம் பார்த்து இன்னும் டெப்த்தாக ஆழமாக படிக்க ஆரம்பிங்க, நிறைய படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இப்போ படிக்கிறது ரெண்டு விஷயத்துக்கு பயன்படுது. ஒன்று டிஎன் செட்டுக்கு பிஜிடிஆர்பிக்கும் போது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுன்றதை புரிஞ்சுக்கோங்க. பெரும்பாலும் நான் சொல்கிறது பாடத்தை புரிஞ்சுக்கிட்டு படிங்கன்னு தான் சொல்வேன். என்ன ரீசன்னா, ஒரு 1 hour மண்வெட்டி பிடிச்சி விவசாய நிலத்தில் பயிர் செய்கிறாரு அப்படின்னா அதனால் கிடைக்கிற ப்ராஃபிட் இந்த உலகத்துக்கே எவ்வளோ பலனுள்ளதாக இருக்கும் அதை புரிஞ்சுக்கணும். எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கிடைக்கிற ப்ராஃபிட். அதுபோல் ஒரு 1 hour உட்காந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இதனால் இந்த உலகத்துக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் மிகப்பெரிய அளவில் இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கணும். எந்த படிப்பும் படிக்காமல் மண்வெட்டியை பிடிச்சி வேலை செய்கிற விவசாயியோட 1 hour ஒர்க்கை மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட்டை தருது. நிறைய பேருக்கு உயிரை காப்பாற்றுது ஃபுட்டாக. ஸோ அந்த மாதிரி நாம் நல்லா டிகிரி படிச்சுட்டு எந்த அளவுக்கு நல்லா ஒரு பாடத்தை புரிஞ்சு படிச்சுட்டு நாம் ஒரு 1 hour நம்மளோட பயன்பாடு இருக்குது அப்படின்னா அது எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ நிலைமையை புரிஞ்சுக்கணும். நாம் 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா அதுக்கான யூசேஜ் இருக்கணும். இந்த உலகத்தை மிகப்பெரிய அளவில் அது கட்டி காப்பாற்றணும். அந்த அளவுக்கு நீங்கள் பாடத்தை புரிஞ்சுட்டு படித்தாதான் அதனோட யூசேஜை கொண்டு போய் நிறுத்த முடியுமே தவிர மனப்பாடம் பண்ணிங்கன்னா முடியாது. ஸோ தயவுசெய்து பாடத்தை புரிஞ்சுட்டு படிக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்குறோம். இது வந்து டிஎன் செட் எக்ஸாம் நிச்சயம் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதை வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, இதை கொஞ்சம் சால்வ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி டஃப்பான ப்ராப்ளம்ஸை நம்ம தேடி படிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரி பார்ட்டை தேடி படிக்கிறது. எங்கள் ஸ்டடி மெட்டீரியல் அவ்வளோ தியரி பார்ட்ஸ் கொடுத்துருக்கேன். தயவுசெய்து வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க. தியரி பார்ட் தனியாக, ப்ராப்ளம் பார்ட் தனியாக கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு தியரியை புரிஞ்சுட்டு படிக்கணும். திரும்ப சொல்கிறேன், தியரி பார்ட்டை கையில் எடுத்துகிட்டு ஃபுல்லாக புரிஞ்சுட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளமை எடுக்கணும். நீங்கள் ப்ராப்ளம் எடுத்து உங்களால் போட முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தியரியை படிக்கலை அல்லது புரிஞ்சுட்டு படிக்கலை அப்படின்னு அர்த்தம். ஸோ தியரி பார்ட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ப்ராப்ளம் தேடலாம், தப்பு இல்லை. தியரியை படிக்காமல் தேடக்கூடாது, இது என்னோடய கருத்து. அதனால தான் தியரி தனியாக, ப்ராப்ளம் பார்ட் தனியாக நான் பிரிச்சுட்டேன். இப்போ ஒரு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறோன்னா என்ன அர்த்தம்? அந்த ப்ராப்ளமை போடுறதுக்காக இல்லை. ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த எக்ஸசைஸ் போடுறதுக்காக இல்லை. அதன் மூலயமா சொல்லப்பட்ட தியரி இருக்கு பாருங்கள், அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான். இப்போ நிறைய புக்ஸில் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க, தியரம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ்க்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை அந்த டெஃபினிஷனுக்கும் அந்த தியரமுக்கும் நம்ம கொடுக்கறது கிடையாது. அந்த டெஃபினிஷன்ஸையும் தியரத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வந்தது தான் எக்ஸாம்பிள்ஸ். பட் எக்ஸாம்பிள்ஸ் படிக்கிறேன்னு நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, எதுக்காக நம்ம படிக்க புக் எடுத்தோமோ அதை மறந்துடக்கூடாது. டெஃபினிஷன்ஸையும் தியரமையும் தான் புத்தகத்தையே நம்ம முதல்ல எடுத்தோம். கணித கருத்துக்களை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு தான் புத்தகத்தையே முதல்ல எடுக்கிறோம். ஆனால் அதை விடுத்து நம்ம ப்ராப்ளம் தேடி ஓடுறதுன்றது தேவையில்லாதது. அதாவது அதை விட இது ஒன்றும் இம்பார்ட்டண்ட் கிடையாது. ஃபஸ்ட்டு தியரி பார்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம் பார்ட்ஸ். தியரி பார்ட்ஸ் தானாக படிக்க இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா அப்படின்ற ஃபீல் தானாகவே வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் தியரியை படிங்க. அதை கொண்டு வந்து அப்ளை பண்ணுற அந்த ஸ்கில்லு தானாக வளர்ந்துற அளவுக்கு புரிஞ்சிட்டு படிங்க. பாடத்தை புரிஞ்சிட்டு படிக்க முயற்சி பண்ணுங்கள். இதுதான் சுருக்கமாக சொல்ல வரேன். புரிஞ்சிட்டு படிங்கன்னு சொல்கிறீங்க, என்ன புரிஞ்சுக்கணும்? அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை புரிஞ்சுக்கணும். சொல்லப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு எப்படி தெரிய வரும்? கொடுக்குற ப்ராப்ளமை நீங்கள் அசால்ட்டாக சால்வ் பண்ணுவீங்க. அதுதான் புரிஞ்சிருக்கிறதா அர்த்தம். ஓகே, சரி. இப்போ பாருங்கள், the order of 0 for the function f of z equal to z cube sin z at the point z equal to 0 is இந்த 4 இது பாருங்கள். order of 0 for the function, இதுதான் ஃபங்க்ஷனு. at z equal to 0ல் இந்த f-ஓட ஆர்டர் என்ன? at z equal to 0ல் இந்த ஃபங்க்ஷன் f of z-ஓட ஆர்டர் என்ன? ஓகே, இதுதான் கொஷின். இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன் சொல்கிறோம் பாருங்கள். இது மைண்டில் வச்சுட்டிங்கன்னா இந்த கொஷின் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றுங்க. நல்ல கொஷின் கேட்டிருக்காரு சப்ஸ்கிரைபர். இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு வீடியோவாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் கொடுத்துட்டே வருவேன். இதுக்கு முன்னாடி நிறைய சிலபஸ் மூவ் பண்ணி ஆகணும். அந்த வீடியோஸும் ரெகுலராக கொடுக்க போகிறேன், பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு இஃப் f has zeros, f has zeros of order n at z equal to z naught. f has zeros of order n at z equal to z naught. Then f can be written as f of z equal to z minus z naught whole power n into g of z, where g of z naught is not equal to 0. Okay,
இப்போது எஃப் ப்ளஸ் 0 ஆஃப் ஆர்டர் n அட் இசட் ஈக்குவல் டு இசட் நாட்னா என்ன அர்த்தம்? இந்த எஃப்பை இந்த மாதிரி நம்மளால் எழுத முடியும். முக்கியமாக ஜி ஆஃப் இசட் நாட் வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஓகே, இதுதான் அதுக்கு மீனிங். இந்த இசட் ஈக்குவல் இசட் நாட்ன்ற பாயிண்டில் எஃப்போட ஆர்டர் n அப்படின்னா எஃப் கேன் பி ரிட்டன் எஸ். எஃப்பை இந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஜி ஆஃப் இசட் நாட் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, சரி. இப்போ கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் இசட் பாருங்கள். இது அட் இசட் ஈக்குவல் டு 0ல் தான் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் எஃப் ஆஃப் இசட் எழுதிக்கிறேன். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் கியூப் இன்ட்டு சைன் இசட். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஜி ஆஃப் இசட் சைன் இசட்டாக இருந்தால் இசட் மைனஸ் இசட் ஹோல் பவர் n இந்த பிளேஸில் வந்து இந்த டேர்ம் இசட் மைனஸ் 0 பவர் 3 இருக்குது. ஸோ இசட் நாட் வந்து இங்கே 0 தான், இந்த 0 தான். பவர் n வந்து 3, அப்படி 3 எங்கே இருக்குன்னு பார்த்து டிக் பண்ணிடுவோம். அப்படி செய்யக்கூடாது, அது தவறு. இப்போ பாருங்கள், இந்த எஃப்பை கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுதி காட்டுறோம் பாருங்கள். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் கியூப் இன்ட்டு சைன் இசட். சைன் இசட்டை எக்ஸ்பான்ஷன் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் எழுதி காட்டுறோம் பாருங்கள். உங்களுக்கு தெரியும் சைன் இசட் காஸ் இசட் இ பவர் இசட் log 1 plus x 1 plus z log 1 minus z e power z எல்லாத்துக்கும் எக்ஸ்பான்ஷன் தெரியணுங்க. ஒரு 100-150 எக்ஸ்பான்ஷன்ஸ் கிட்ட இருக்குது. ஹைப்ரபாலிக் ஃபங்க்ஷன் உட்பட எல்லாத்துக்கும் ஒன்று கூட விடக்கூடாது, அப்படி ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள் சைன் இசட் எழுதுகிறோம் பாருங்கள். z மைனஸ் z கியூப் பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z பவர் 5 பை 5 ஃபேக்டோரியல் மைனஸ் இப்படி போயிட்டே இருக்கும். இது சைன் இசட்டோட எக்ஸ்பான்ஷன். இப்போது இதிலிருந்து இசட்டை காமன் அவுட் பண்ணணும். ஏன் சொல்லுங்கள், என்ன காரணம்? பண்ணலைன்னா என்ன ஆகும்? நீங்கள் எடுத்த ஜி ஆஃப் இசட் இருக்குது பாருங்கள், அது இசட் ஈக்குவல் டு 0ல் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். இது ஜி ஆஃப் இசட் நாட் ஈக்குவல் டு 0 அந்த பாயிண்டில், இந்த பாயிண்டில் ஜி ஆஃப் இசட் நாட், அந்த இசட் நாட்ன்றது 0 தான். ஸோ ஜி ஆஃப் 0 வந்து என்னவாக இருக்கணும்? நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஆனால் இங்கே நீங்கள் அப்படியே டேரெக்டாக இது ஜி ஆஃப் இசட்னு எடுத்திங்கன்னா என்ன ஆகிடும்? ஃபுல்லாக இங்கே ஜி ஆஃப் 0 கொடுத்தீங்கன்னா இங்கே 0, இங்கே 0, இங்கே 0, இதெல்லாம் 0 ஆகிடும். அப்போ டெஃபினிஷனோட ஒத்தே போகல. அப்போ டேரெக்டாக நீங்கள் இந்த 3 ஆர்டராக எடுத்தது தப்பு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜி ஆஃப் இசட்னு ஒன்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இசட் நாட்ன்ற பாயிண்டில் இந்த ஜி ஆஃப் இசட் என்ன ஆகக்கூடாது? 0 ஆகக்கூடாது, நாட் ஈக்குவல் 0வாக இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், வேணும்னே இது ஜி ஆஃப் இசட்னு எடுக்கிறதுக்காக இதிலேருந்து ஒரு இசட்டை வெளியே எடுத்துட்றேன். எடுத்துட்டா என்ன ஆகும் பாருங்களேன். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு வர ஒரு இசட்டு, இங்கே ஆல்ரெடி இசட் கியூப் இருக்குது, அப்போ இசட் பவர் 4 ஆகிடுமா? இங்கே என்ன ஆகும்? 1 மைனஸ் இசட் ஸ்கொயர் பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் இசட் பவர் 4 பை 5 ஃபேக்டோரியல் மைனஸ் அண்ட் ஸோ ஆன், இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இதை ஜி ஆஃப் இசட்னு. ஃபிக்ஸ் பண்ணலாமா? இது எப்படி எழுதுன்னு பாருங்கள். மீண்டும் ரீரைட் பண்ணி எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் மைனஸ் 0 பவர் 4 இன்ட்டு ஜி ஆஃப் இசட். ஓகே, வேர் ஜி ஆஃப் இசட் இஸ், இங்கே சொல்லிடணும் ஜி ஆஃப் இசட் எதுன்னு. ஜி ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இசட் ஸ்கொயர் பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் இசட் பவர் 4 பை 5 ஃபேக்டோரியல் மைனஸ் அண்ட் ஸோ ஆன், இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஜி ஆஃப் 0ன்னு, அதாவது ஜி ஆஃப் இசட் நாட் தான் இந்த 0. இசட் நாட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஹியர் இசட் நாட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே என்ன ஆகும்? இந்த டேர்மிலேருந்து 0 ஆகிடும், 1 வந்துடும். அப்போ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் எடுத்தது ரைட்டு. அப்படி டேரெக்டாக கொஷினை பார்த்ததும் எடுத்தது தவறு. ரைட்? அப்போ தெளிவாக சொல்லுங்கள். இப்போ இது பார்க்க எப்படி இருக்கு பாருங்கள். இது எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் மைனஸ் இசட் நாட் பவர் n இன்ட்டு ஜி ஆஃப் இசட், வேர் ஜி ஆஃப் இசட் நாட் is not equal to 0. இந்த வடிவோட பக்கா மேட்ச் ஆகுதா? இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? ஸோ n பிளேஸில் இப்போ என்ன இருக்குது பாருங்கள், 4. அப்போ எஃப் ஆஃப் இசட்டோடைய ஆர்டர் வந்து 4 எங்கே? இசட் ஈக்குவல் டு 0ல், அட் இசட் ஈக்குவல் டு 0. அப்போது எஃப் ப்ளஸ் ஆர்டர் 4 அட் இசட் ஈக்குவல் டு 0 இங்கே எழுதுங்க. தேர்ஃபோர் எஃப் எஸ் ஆர்டர் f has order n equal to 4 at z equal to z naught, where z naught is z equal to 0. z naught is equal to 0. இப்போ f ஓட ஆர்டர் 4ங்க.
4. ஓகே, இப்போ நான் ஒரு கொஷின் கேட்குறேன். இதே கொஷினில் இசட் கியூப் காஸ் இசட் கொடுத்துட்றாங்க. அதே இசட் ஈக்குவல் டு 0ல் எஃபோட ஆர்டர் என்ன கண்டுபிடிச்சி எனக்கு அந்த சொல்யூஷன் இது மாதிரி சால்வ் பண்ணி எனக்கு சொல்யூஷனை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வீடியோ போட்டிருக்கேன். நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளோ போட்டிருக்கேன்றது தெரியல இன்னும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இயர் சொல்யூஷன்ஸை சால்வ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி டேட் வரைக்கும் சால்வ் பண்ணது ரெடியாக இருக்குது. தியரி பார்ட்டும் இருக்கும், ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண பார்ட்டும் இருக்கும். ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணது. கொஞ்சம் அடிஷ்னலாகவும் கொடுத்துருக்கேன், கூட ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க எக்ஸசைஸும் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் தியரி பார்ட்டு மார்க் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் வீடியோலையும் இருக்கும். பட் டைம் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ், நியூ கமர்ஸ் நிறையா இருக்கீங்க. ஸோ உங்களுக்குலாம் இவ்வளோ போட்டிருக்குன்றது தெரியாது. இமீடியட்டாக இந்த 8778084541 கால் பண்ணுங்கள். இது பூரா உங்களுக்கு பிடிஎஃபாக தட்டி விடுறேன். உட்காந்துட்டு நல்லா வேகமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பாவம் நிறையா ஒர்க் பண்ணுறீங்க, நல்லா தெரியுது. அதனால் டைம் ஸ்பேஸ் இல்லாமல் முழிக்கிறீங்க. ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். கிடைக்கிற டைமில் நம்ம பெஸ்ட்டை கொடுத்தாலே சாதிச்சிடலாம். இதை புரிஞ்சுக்கணும். உங்கள் பாருங்கள், இதெல்லாம் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுது. நிறைய போன வீடியோலையும் காமிச்சிருக்கேன், எக்கச்சக்கமாக காமிச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் வாங்கி ஒரு ½ அன் ஹவரில் இதை பார்த்துடலாம். ஒரு ½ அன் ஹவரில் வீடியோ ப்ளே பண்ணி பார்க்க டைம் எடுக்கும் இல்லையா? டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணிடலாம், அதை இருக்கிற டைமுக்கு. இதெல்லாம் ப்ராப்ளங்க ஒர்க் அவுட் பண்ணது. சொல்யூஷன் கொடுத்துருப்பேன், எக்ஸசைஸ் கொஞ்சம் கொடுத்துருப்போம் போட்டு பார்க்க சொல்லி. ஓகே, எல்லாத்தையும் காட்ட முடியல. ஸோ இதெல்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 130 பேஜ் ரெடியாக இருக்குது. இந்த டிஎன் செட்டு கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் கொடுத்த தியரி பார்ட்டு, ப்ராப்ளம் பார்ட்டு, டிஎன் செட்டுக்காக பிரத்யேகமாக இதை வாங்கி நீங்கள் வேகமாக பார்த்துக்கலாம். கூடவே இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ஷீட்ஸ் சால்வ் பண்ணது, இந்த ஷீட் கொடுத்துருவேன். 8778084541 இது கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிஎஃப் தட்டி விடுறேன். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. டிஎன் செட்டு இது. ஸோ எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். இதை பாருங்கள், இதுதான் காம்ப்ளெக்ஸ் நான் எழுதியிருப்பேன். நல்லா டீட்டெயில்டாக ஒன்று நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டிருப்பேன். நல்லாவே புரியும் காம்ப்ளெக்ஸ்க்கு. இது தியரி பார்ட்டு. இப்போ காமிச்சது ப்ராப்ளம் பார்ட்டு, இது தியரி பார்ட்டு. இப்போ தியரி பார்ட் தனியாக, ப்ராப்ளம் பார்ட் தனியாக படிக்கணும் எப்போவுமே. இது ரியலோட தியரி பார்ட்டு, அப்படியே ப்ராப்ளம் பார்ட்டு தனியாக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் ப்ராப்ளம். இப்போ பிடிஓடி இது வந்து பிடி பாருங்கள், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸு அது தனியாக, ஓடி தனியாக இருக்கும். ஸோ எது வேணுனாலும் நீங்கள் கால் பண்ணி இதான் வேணும் எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கிக்கோங்க. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.